படுத்தி என்னுடைய இந்த உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் மனித சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா நேர்வழியாக அனுப்பப்பட்ட திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம். அதேபோல இந்த மாதத்தில் ஒரு 313 என்றும் இன்னொரு நபிமொழியில் 317 நபர்கள் என்றும் பத்ர் போரிலே பங்கெடுத்த நபித்தோழர்களை குறித்து நாம் அறிய முற்படுகிறோம். இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் பத்ர் போரில் கலந்து கொண்ட காரணத்தினால் அவர்களுடைய முற்சென்ற பாவங்களையும் அவர்கள் மரணிக்கின்றவரை இனி செய்யவிருக்கின்ற குற்றங்குறைகளையும் அல்லாஹ் முன்னதாகவே மன்னித்தான் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் பத்ர் போர் தரும் படிப்பினை என்ற ஒரு தலைப்பின் கீழ் அந்த பத்ர் போரினுடைய வரலாற்று சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தலைப்பில் ஒரு 3 அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கி ஒரு 3 வகையான விஷயங்களை அலசி ஆராய்ந்து அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவரவர்கள் பேசுகிற மொழியில் அல்லாஹ் ஒவ்வொரு இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான். திருக்குர்ஆனை நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு எந்தெந்த முறைகளில் எல்லாம் இணை வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு உருவங்களை சமைத்து வைத்துக் கொண்டு அவைதான் கடவுள் என்று நம்புகின்ற மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் சூரியனை கடவுள் என்று வணங்கி வழிபட்டு வந்த மக்களை நாம் அல்லாஹ்வுடைய ஆயத்தின் மூலம் பார்க்கிறோம். இப்படி திருக்குர்ஆனில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உயிரற்ற பொருள்களாகிய நெருப்பை வணங்குகிற மக்கள், சூரியனை வணங்குகிற மக்கள், இன்னும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எத்தனையோ பொருள்களை அல்லாஹ்வுக்கு இணையாக வணங்கி வழிபடும் பொழுது அல்லாஹ் தூதர்களை அனுப்பியிருக்கிறான். இன்னொரு புறம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உயிருள்ள மனிதர்களாக திகழக்கூடிய ஜின்களை மக்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்களையே மக்கள் வழிபட ஆரம்பித்திருக்கிறார்கள். சிறப்புக்குரிய வானவர்களை எல்லாம் மக்கள், மலக்குமார்களை எல்லாம் மக்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கி வணக்க வழிபாட்டை செலுத்தியிருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுக்கு உயிருள்ள மனிதர்களையும் வானவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர்களையும் உயிரற்ற பொருள்களையும் மக்கள் வணங்கி அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்துகிற நேரங்களில் எல்லாம் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு தூதர்களை அனுப்பி அல்லாஹுவை அந்த மக்களுக்கு அறிமுகம் செய்து ஏகத்துவத்தின் பக்கம் அந்த தூதர்கள் மக்களை அழைத்திருக்கிறார்கள் என்பதுதான்
நிதர்சனமான உண்மை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் எந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்றால், அரபி மொழி பேசுகின்ற, புனிதமிக்க கஅபாவை பராமரித்து வருகின்ற குறைசி குலைத்தார்கள், குறைசி குடும்பத்திலே இருந்து, மக்கத்து மண்ணில் இருந்து அல்லாஹு தஆலா இந்த தூதரை தேர்வு செய்திருக்கிறான். இந்த தூதரை எதிர்த்து போரிட்ட மக்கள் எல்லாம் யார்? எதற்காக வேண்டி இந்த தூதர் அந்த மக்காவில் 23 ஆண்டு காலம் நபியாக அல்லாஹ் தேர்வு செய்தான்? இந்த மக்கள் யாரை வணங்கி வழிபட்டு வந்த காரணத்தினால் அல்லாஹ் மக்காவை தேர்வு செய்து ஒரு தூதரை, அதுவும் இறுதி தூதரை அல்லாஹ் ஏன் அனுப்பினான் என்பதை இந்த வரலாற்று சம்பவம், பத்ருடைய போரினுடைய வரலாற்று சம்பவத்தை அறிவதற்கு முன்னால் முதலில் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 போரை தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்திருக்கிறார். அதில் குறிப்பிட்ட ஒரு சில போரை தவிர பெரும்பான்மையான போர்களில் அல்லாஹ்வுடைய ரசூல் தலைமையேற்று போயிருக்கிறார்கள். யாரை எதிர்ப்பதற்காக வேண்டி இந்த போர்? அதிலும் குறிப்பாக இந்த பத்ரு போர் முழுக்க முழுக்க யாரை எதிர்த்து நடைபெற்ற போர்? இந்த பத்ரு போர் சூரியனை வணங்கி வழிபடுகிற மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர் அல்ல. இந்த பத்ரு போர் இறைவனுடைய தூதராக அனுப்பப்பட்ட தூதர்களை வணங்கி வழிபட்டு வந்த மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போரும் அல்ல. இந்த பத்ரு போர் மலக்குமார்களையோ ஜின்களையோ இறைவனுடைய தூதர்களையோ வணங்கி வழிபட்டு வந்த மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போரும் அல்ல. இந்த போர் யாருக்கு எதிராக நடத்தப்பட்டது என்றால், அல்லாஹுவை முழுக்க முழுக்க நம்பாமல் இருந்த, அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாமல் இருந்த அந்த மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போரா என்றால் அதுவும் அல்ல. இந்த போர் யார் யாருக்கு இடையில் நடத்தப்பட்ட போர்? அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் கவனமாக, உங்களுடைய சிந்தனைகளை மிக மிக நீங்கள் கவனமாக இந்த உரையை கேட்பதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தூதரை போல அனுப்பப்பட்ட ஒரு தூதராக இருந்தாலும் அனுப்பப்பட்ட சமூகம் முற்றிலும் வேறான ஒரு சமூகம். அந்த சமூகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சமூகம். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்கள்? அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலையாய கடமை தௌஹீத் என்கிற ஒரு கடமை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பது அந்த கலிமாவினுடைய, தௌஹீதினுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து. சூரத்துல் ஃபாத்திஹாவில் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குவோம், உன்னிடமே உதவி தேடுவோம், உன்னையும் வணங்குவோம், உன்னிடமும் உதவி தேடுவோம் என்றால் அது தௌஹீத் அல்ல, அது கலிமாவல்ல. உன்னையும் வணங்குவோம் என்றால் வேறு யாரிடத்திலும் போய் உதவி தேட நாங்கள் தயாராக இருப்போம், வேறு யாரையும் வணங்குவோம். உன்னிடமும் உதவி தேடுவோம் என்றால் உன்னிடமும் தேடுவோம், தேவை ஏற்பட்டால் உன்னால் படைக்கப்பட்ட வேறு யாரிடத்திலும் போய் தேடுவோம் என்று பொருள். ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாசக அமைப்பு முறையை சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரவில்லை. இய்யாக நஅ்புது, உன்னையே வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுவோம், வேறு யாரிடத்திலும் உதவி தேட மாட்டோம் என்கிற கருப்பொருள் தான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலையாய கடமை. இந்த கருப்பொருளிலிருந்து அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு யாரிடமாவது நாம் உதவி தேடினாலோ, அல்லாஹ்வுக்கு உருவங்களை சமைத்து வைத்துக் கொண்டு அதுதான் ரப்பு என நினைத்து வணக்க வழிபாடு செய்தாலோ எப்படி இஸ்லாத்தை விட்டு நாம் வெளியேறியவர்களாக ஆவோமோ அதே போலத்தான் அல்லாஹுவையும் வணங்கி அல்லாஹ் அல்லாதவர்களையும் வணங்கினால் இஸ்லாத்திலே இருந்து நாம் வெளியேறி விடுவோம். அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு யாருக்கும் நாம் வணக்க வழிபாடு செலுத்தக்கூடாது. தொழுகையானாலும், நோன்பானாலும், பிரார்த்தனைகளானாலும், விக்ருகளானாலும்,
நேர்ச்சைகளானாலும் குர்பானானாலும் எதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை பள்ளியில் வணங்குவது, பள்ளியை விட்டு வெளியே சென்று அல்லாஹ் அல்லாதவர்களையும் சேர்த்து வணங்கி, நாங்கள் அல்லாஹுவை வணங்குகிறோமே, அல்லாஹ் அல்லாதவர்களை நாங்கள் அல்லாஹ் என்றொன்றும் சொல்லவில்லையே என்றெல்லாம் வீண் வாதங்களை பேசி நாம் அல்லாஹ்வுக்கு நம்மையும் அறியாமல் இணை வைத்த நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற மாபாதகமான சூழ்நிலையில இருந்து மாறுவதற்குண்டான ஒரு அடிப்படையான ஒரு பாடத்தை போதிக்கின்ற ஒரு போர் தான் இந்த பத்ரு போர். இந்த பத்ரு போரில் எதிரிகளுடைய கோட்பாடு, அபூஜஹல், உத்பா, ஷைபா, இஸ்லாத்தினுடைய முக்கியமான எதிரிகளுடைய கோட்பாடு, அவர்கள் அல்லாஹுவை வணங்கித்தான் வந்தார்கள். அவர்கள் எல்லா நிலையிலும் வானத்தை படைத்தது, பூமியை படைத்தது, சந்திரனை படைத்தது, சூரியனை படைத்தது எல்லாம் அல்லாஹ் என்று அவர்கள் மிக தெளிவாக அல்லாஹுவை நம்பி இருந்தார்கள் என்பதற்கு அல்லாஹ் திருக்குர்ஆனில் சான்று பகர்கிறான். அல்லாஹுவை தெளிவாக நம்பிய மக்களுக்கு ஏன் அல்லாஹ் இறுதி தூதரை, ஒரு முக்கியமான தூதரை, அந்த தூதருக்கு ஒரு வேதத்தை கொடுத்து இனி தூதரும் அல்ல வேதமும் அல்ல என்று சொல்லுகின்ற ஒரு தூதரை மக்காவில் அல்லாஹ் தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் என்னவென்றால், அந்த மக்கள் அல்லாஹுவை நம்பி இருந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருந்தார்கள், அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பி முழுமையாக அவர்கள் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வோடு சேர்த்து இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி போன்ற இறை தூதர்களுடைய உருவங்களை காபாவுக்குள் கொண்டு போய் வைத்து அந்த இறை தூதர்களிடத்திலும் போய் அல்லாஹ்விடத்தில் இதை வாங்கி தாருங்கள், அல்லாஹ்வுக்கும் எனக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தாருங்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆகவேதான் அல்லாஹு தஆலா இந்த கடவுள் கொள்கை உண்மையில் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை அல்ல என்பதை போதிக்க அல்லாஹு தஆலா இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மக்காவிற்கு தேர்வு செய்து அனுப்புகிறான். அந்த மக்களுடைய கடவுள் கொள்கை பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற ஒரு முஸ்லிம் கூட அவ்வளவு தெளிவாக சொல்ல முடியாது என்று நாம் சொல்லும் அளவுக்கு அந்த மக்களுடைய கடவுள் கொள்கை. 29வது அத்தியாயத்தின் 61வது வசனம், அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்க சொல்கிறான். அந்த மக்களை பார்த்து, நபி அந்த மக்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள், வல இன் சஅல்தஹும் மன் ஹலக்க ஸமாவாதி வல் அர்ல, வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார்? கேள்வி பாருங்கள். அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்ற குறைஷிகளிடத்தில், மக்களே வானத்தை படைத்தவன் யார்? பூமியை படைத்தவன் யார்? வஸஹர ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்தில் வைத்திருப்பவன் யார்? அந்த மக்கள் பதில் சொன்னார்கள், லயகூலுன்னல்லாஹ். இதில் என்ன ஆச்சரியம்? அல்லாஹுதான் எல்லாவற்றையும் படைத்தான் என்று அந்த மக்கள் சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். அப்ப அந்த மக்கள் வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாம் அல்லாஹுதான் படைத்தான், அவருடைய கட்டுப்பாட்டு கீழ் தான் இது இருக்கிறது, அதில் என்ன சந்தேகம், எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது என்று அந்த மக்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் கேட்க சொல்கிறான். 43வது அத்தியாயம் 87வது வசனம், நபியே மேலும் கேளுங்கள், வல இன் சஅல்தஹும் மன் ஹலக்கஹும் லயகூலுன்னல்லாஹ். உங்களை படைத்தது யார்? வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாம் படைத்தது ரப். ஓகே, உங்களை படைத்தவன் யார்? எங்களை படைத்ததும் அல்லாஹுதான் நபியே, அதில் என்ன சந்தேகம், எங்களை படைத்ததும் அல்லாஹுதான். இனி அல்லாஹ் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் கேள்வியை கேட்க சொல்கிறான். 10வது அத்தியாயம் 31வது வசனம், குல்லு மன் யர்சுக்குகும் மினஸ் ஸமாஇ வல் அர்ல், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? படைத்தவன் சரி, அதிகாரம் அவனுக்குரியது சரி, உங்களை படைத்தது அல்லாஹ், அதுவும் சரி, வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ஆகாரங்களை தருகிறவன் யார்? அம்மன் யம்லிக்கு ஸம்அ வல் அப்சார வமை யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி வ யுஹ்ரிஜுல் மய்யித்த மினல் ஹய். உங்களுக்கு இந்த காதில் செவிப்புலனை தந்தானே அவன் யார்? இந்த கண்ணுக்கு பார்வை சக்தியை தந்தானே அவன் யார்? உங்களை மரணிக்க செய்கிறானே அவன் யார்? மரணித்த பிறகு மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்கிறானே அவன் யார்? ஃபஸயகூலுனல்லாஹ்,
எல்லாம் அல்லாஹுதான் நபியே, அதில் என்ன சந்தேகம்? எல்லாம் அல்லாஹுதான். அந்த மக்களுடைய கடவுள் கொள்கை. அந்த மக்கள் தெளிவாக அல்லாஹுவை நம்பி இருந்ததற்கு இந்த வசனங்கள் ஏராளம் ஏராளம் ஆதாரம். இனி அல்லாஹ் அல்லாஹுவை குறித்து இன்னொரு கேள்வி கேட்க சொல்கிறான். 23வது அத்தியாயம் 84 முதல் 89 வரை உள்ள வசனம். குல்லிமனில் அருள் வமன் ஃபீஹா இன் குன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்திருந்தால் இந்த பூமியில் உள்ளதெல்லாம் யாருக்கு சொந்தம்? இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்தும் யாருக்கு சொந்தம் என்று நபியே கேளுங்கள். சயகூலுன் அல்லாஹ், அல்லாஹுதான் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள். குல் மன் ரப்புஸ் ஸமாவாத்தி, குல் மன் ரப்புஸ் ஸமாவாத்தி சப்இ வ ரப்புல் அர்ஸில் அலீம். வானத்திற்கும் அரசுக்கும் சொந்தக்காரன் யார்? அந்த மக்கள் சொன்னார்கள் சயகூலுன் அல்லாஹ், அல்லாஹுதான் என்பார்கள். குல் மன் பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன். இனி இந்த எல்லா ஆட்சியும் அதிகாரமும் யாரிடத்தில் இருக்கிறது என்று நபியை நீங்கள் கேளுங்கள். அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் என்று. இப்ப பாருங்கள், வானம் பூமி சூரியன் சந்திரனுடைய அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது. உங்களை படைத்தது அல்லாஹ், பார்வை புலனை தந்தது அல்லாஹ், செவி புலனை தந்தது அல்லாஹ், நம்மை மரணிக்க வைப்பது அல்லாஹ், மீண்டும் உயிர்ப்பிப்பது அல்லாஹ், வானத்தில் இருந்து மழை பொழிய செய்வது அல்லாஹ், வறண்ட பூமியை செழிப்பாக்குவது அல்லாஹ், அரசுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்தான், வானத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹுதான். எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்ன மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஏன் தூதரை அனுப்பினான்? அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? திருக்குரானில் எங்காவது இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எந்த சமூகத்தையும் இப்படி ஒரு சமூகமாக நீங்கள் பார்க்க முடியாது. காரணம், இயற்கையாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டி உயர்த்திய புனிதமிக்க கஅபாவை ஹஜ் வலம் செய்ய ஹாஜிகள் வரும் பொழுது ஜம்ஜம் நீர் புகட்டி அவர்களை விருந்து கொடுத்து உபசரித்து கஅபாவை பராமரித்து வாய்க்கு வாய் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற மக்களுக்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்புகிறான். 23 போரை அந்த மக்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்துகிறார்கள். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், ஓ காஃபிர்களே என்று அல்லாஹ் தஆலா அறைகூவல் விடுக்கிறான். எதற்காக? அல்லாஹ்வை நம்பிய மக்கள் ஏன் காஃபிரானார்கள்? பைத்துல் ஹராம், புனிதமிக்க கஅபா, அதை பராமரித்திருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இறை நிராகரிப்புக்கு சென்றார்கள்? ஏன் அல்லாஹ் அங்கு ஒரு தூதரை தேர்வு செய்கிறான் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். மேலும் அந்த மக்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். 10வது அத்தியாயம் 22வது வசனம். அந்த மக்கள் கடலிலே பயணம் செய்தால், வேகமாக காற்றடித்தால், அலைகள் வந்தால், அவர்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டால் அந்த மக்கள் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்வார்களாம்? லாத்து உஸாவை அழைத்தான், இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியை அழைத்தான். அந்த மக்களுடைய துவா யாரை அழைத்து? அல்லாஹ் தஆலா 10வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தில் சொல்கிறான், தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். உள்ளபூர்வமாக இஹ்லாஸாக அவர்கள் அல்லாஹ்வை அழைத்துதான் தங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமங்கள் ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால் அல்லாஹ்வை அழைத்துதான் அந்த மக்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான். இனி இதற்கு மேல் அந்த மக்களுடைய கடவுள் கொள்கைக்கு என்ன ஆதாரம் வேண்டும் என்பார் சொல்லுங்களே. இனி அந்த மக்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் இஹ்ராம் கட்டினால், முஸ்லிம்களாகிய நாமும் இஹ்ராம் கட்டி தல்பியா ஓதுவோம் இல்லையா? அந்த மக்கள் இஹ்ராம் கட்டி அந்த மக்கள் ஓதுகிற தல்பியாவுடைய வாசகம் இமாம் முஸ்லிம் அவருடைய கிதாபிலே பாருங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அல்லாஹுவே இதோ நாங்கள் வந்து விட்டோம். அல்லாஹ் தல்பியா, அபூஜஹலுடைய தல்பியா, உத்பா சைபாவுடைய தல்பியா, தூதரை எதிர்த்த மக்களுடைய தல்பியா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். அல்லாஹுவே உனக்கு இணை இல்லை, உனக்கு துணை இல்லை, நீதான் எங்களுடைய ரப், இதோ நாங்கள் வந்து விட்டோம் யா அல்லாஹ். ஆனால் ஒரே ஒரு வாசகம், ஒரே ஒரு வாசகம், லா ஷரீகன் ஹுவலக். நீ யாரை இணை ஆளனாக உனக்கு ஏற்படுத்தி கொண்டாயோ அவர்களை தவிர.
அல்லாஹ் அப்படி எங்காவது தனக்கு ஒரு இணையாளனை ஏற்படுத்தி கொண்டானா? கிறிஸ்தவ சமூகத்தில் இருப்பதை போல கர்த்தரை நெருங்க ஈசாவைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும், ஈசாவின் மூலம் தான் கர்த்தரை நெருங்க முடியும் என்பதை போல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை குறித்து நமக்கு அல்லாஹ்வுக்கு விசேஷமானவர்கள் இந்த பூமியில் உண்டு, அல்லாஹ்வுக்கு அவதார சின்னங்கள் உண்டு, அவர்களின் மூலம்தான் அல்லாஹுவை நெருங்க முடியும் என்று அல்லாஹு தஆலா தனக்கு இணையாளராக இந்த உலகத்தில் அல்லாஹ் யாரையாவது ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறானா? இல்லை. ஆனால் அந்த மக்கள் அல்லாஹுவே நீதான், எல்லா ஆட்சியும் அதிகாரம் உன்னிடத்தில் தான், எங்களுடைய பிரார்த்தனை உன்னிடத்தில், ஆனால் உனக்கென்று இணையாளர்கள் உண்டு, அவர்களின் மூலம்தான் உன்னை நெருங்க முடியும் என நினைத்தார்கள் அந்த மக்கள். ஆகவே அல்லாஹ் அங்கே ஒரு தூதரை அனுப்பினான். இந்த எண்ணத்தை தகர்த்தெறிய அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினான். இந்த எண்ணம் இஸ்லாமிய எண்ணம் கிடையாது. ஆகவே அல்லாஹ் தூதரை அனுப்புகிறான். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன், என்னுடைய அருளின் மீது நீங்கள் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் பகிரங்கமாக பாவிகளை அழைக்கின்ற மார்க்கம் இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாத்தில் அல்லாஹ்வுக்கு இணையாளர்கள் என்று இந்த துனியாவில் யாருமே கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் யார்? நபிமார்கள். நபிமார்களை விட்டால் இனி சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்தில், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று யாராவது ஒரு பிரார்த்தனை செய்தார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற காலத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் தான் நரகத்திலே இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று யாராவது பாவ மன்னிப்பு தேடினார்களா? எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரசூல் உட்பட தொழுகை முடிந்தால் ரப்பில் ஃபிர்லி ரப்பில் ஃபிர்லி, அல்லாஹுவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹுவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நேரடியாக அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் மத்தியில் நெருக்கத்தை உண்டாக்க வந்த தூதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அந்த மக்கள் அல்லாஹுவை நேரடியாக வணங்கி வழிபடுவதற்கு பகரமாக இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி போன்ற இறை தூதர்களை, அல்லாஹ்வுடைய நண்பன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த இப்ராஹிம் நபியை, பூமியை, இந்த பூமியில் புனிதமிக்க காபாவை கட்டி உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தாரே, அவரோடு சேர்ந்த இஸ்மாயில் நபி, அவருக்கும் உருவச் சிலைகளை உண்டாக்கி அவர்கள் சொன்ன வாசகம் ஒரே வாசகம் தான். அதையும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறான். ஹாஉலாஇ சுஃபஹாஉனா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் இந்த இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி. மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள். இதைத்தான் சொன்னார்கள், இதைத்தான் சொன்னார்கள். இந்த நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கை அல்ல. இந்த நம்பிக்கை தௌஹீத் என்கிற நம்பிக்கை அல்ல. இந்த நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா அல்லாஹுவை புரிய வேண்டிய விதத்தில் அந்த மக்கள் புரியாமல் வாழ்கிற காரணத்தினால் அல்லாஹ் தூதரை அனுப்பினான். புரிய வைக்கவல்ல, புரிய வைக்க வேண்டிய விதத்தில் புரிய வைக்க. எல்லாம் அல்லாஹுவை நம்பி இருந்தார்கள். சிறிய ஒரு உதாரணம், ஹுதைபியா உடன்படிக்கை. குறைஷியிலிருந்து ஒரு தூதர் வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகிறார்கள், உடன்படிக்கை எழுதுகிற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உடன்படிக்கை எழுத போகிறார்கள். குறைஷி வந்தவன் என்ன சொன்னான்? அது என்ன ரஹ்மானிர் ரஹீம்? இதெல்லாம் அல்லாஹ்வை குறித்து நாங்கள் கேள்விப்படாத பெயர். பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாஹ்வின் பெயரால் எழுதுகிறேன், அவ்வளவுதான். அதென்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மான் ரஹீம் நாங்கள் கேள்விப்படாத பெயர். பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாஹ்வின் பெயரால் எழுதுகிறேன் என்று எழுதுங்கள் நபியே. அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள் அந்த மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா அல்லாஹ்வின் அடிமை என்று தனக்கு பெயர் வைத்திருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் பிறப்பதற்கு முன்னதாகவே ஆபிரகாம் படைகளை திரட்டி மக்காவை கைப்பற்றுவதற்காக மினாவுக்கும் முஸ்தலிபாவுக்கும் இடையில் வந்து யானை படையோடு வந்து அமர்கிறான். அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற எல்லா வன் காஃபிர்களும் மக்களுக்கு என்ன அறிவிப்பு செய்தார்கள்? அல்லாஹ் இந்த காபாவை நிச்சயம் பாதுகாப்பான், நாம் நம்மை பாதுகாப்போம். ஆகவே உயர்வான மலைக்கு மேல் ஏறி நின்று கொண்டு நம்மை நாம் காப்பாற்றுவோம். அல்லாஹ் இந்த புனிதமிக்க காபாவை காப்பாற்றுவான். அல்லாஹ் மீது நம்பிக்கை. அப்துல் முத்தலிஃபுடைய ஒட்டகத்தை எல்லாம் ஆபிரகாம் ஓட்டி சென்றான். நேரடியாக ஆபிரகாம் இடத்திலே போனார்.
ஆபிரகாமுடைய வருகையை பார்த்து சமரசம் செய்யத்தான் வருகிறான் என, அபு முத்தலிஃபுடைய வருகையை பார்த்து சமரசம் செய்யத்தான் வருகிறான் என ஆபிரகாம் நினைத்தார். அப்துல் முத்தலிப் போய் தெளிவாக சொன்னார், ஒட்டகமும் குதிரையும் என்னுடையது, ஓட்டி வந்ததாக நான் அறிகிறேன், அது என்னுடைய முதல், எனக்கு தருங்கள். அப்ப காபாவை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், அது அல்லாஹ்வுடையது. எவ்வளவு பெரிய நம்பிக்கை! இப்பொழுது இங்கே நபி இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பிறக்கவே இல்லை. அதற்கு முன்னதாக நடந்த யானைப்படை சம்பவத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம், அல்லாஹ் அபாபில் என்கிற பறவையின் மூலம் யானைப்படையை துரைத்தடித்த சம்பவத்தை திருக்குர்ஆனிலே பார்க்கிறீர்கள். அந்த மக்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நம்பித்தான் இருந்தார்கள். பிறகு ஏன் அல்லாஹ் தூதரை அனுப்பினான் என்றால், இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய நம்பிக்கை எப்படி? வமா யுமினு அஹதுக் அவமா யுமினு அக்ஸரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். பெரும்பான்மையான மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இணை வைத்தல் கலந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படித்தான் அந்த மக்களுடைய வாழ்வு இருந்தது. அந்த மக்கள் தெளிவாக பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே செய்த மக்கள், தல்பியா ஓதுகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த மக்கள், தவாபின் பொழுது அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்த மக்கள். ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு, இந்த உருவங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும், அல்லாஹ்விடத்திலே நமக்காக வேண்டி நமக்கு பரிந்து பேசும் என்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்குரிய மக்களை எதிர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர். இந்த நம்பிக்கைக்குரிய மக்கள் அம்மாரை அடிக்கிறார்கள். இந்த நம்பிக்கைக்குரிய மக்கள் சுமையா, யாசிர் படுகொலை செய்கிறார்கள். இந்த நம்பிக்கைக்குரிய மக்களை எதிர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலம் போராட்டம் நிகழ்த்தினார்கள். அன்பார்ந்த சோர்களே, ஆக பத்ர் போர் என்றவுடன் ஏதோ ஒரு இறை நிராகரிப்பாளருக்கும் அல்லாஹ்வுடைய எதிரிகளாக திகழ்ந்த அல்லாஹ்வை பற்றியே அறியாத மக்களுக்கும் அல்லாஹ்வை அறிமுகம் செய்ய வந்த மக்களுக்கும் நடந்த போர் என்று நினைக்காதீர்கள். பத்ர் போரில் ஒரு புறம் நாளை காலை போர் நடக்க போகிறது, ஒரு புறம் அபூஜஹில் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆவை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ, இருவருடைய துஆவையும் அல்லாஹ் அங்கீகரித்து இருவருக்கும் அல்லாஹ் பதில் சொன்ன அத்தியாயம் சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம். 8வது அத்தியாயத்தின் 1 முதல் 50 வரை உள்ள வசனங்களும் பத்ர் போரில் நடந்த பல்வேறு சம்பவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைவுபடுத்துகிற சம்பவம். ஆக முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பத்ர் போர் சூரியனை வணங்குகிற மக்களுக்கு எதிராக அல்ல. பத்ர் போர் சந்திரனையோ அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இன்னபிற பொருள்களையோ வணங்கிய மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர் அல்ல. பத்ர் போர் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை பின்பற்றி வணங்கி வழிபட்டு வந்த மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர் அல்ல. பத்ர் போர் மலக்குகளை வணங்கி வழிபட்டு வந்த மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர் அல்ல. இது இந்த பத்ர் போர் வானவர்களை வணங்கி வழிபட்டு வந்த, ஜின்களை வணங்கி வழிபட்டு வந்த, இன்னபிற பொருள்களை வணங்கி வழிபட்டு வந்த மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர் அல்ல. பத்ர் போர் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள், அல்லாஹ்வோடு சேர்த்து இறை நேசர்களையும் நம்பி இருந்தார்கள். இந்த கூட்டத்திற்கு எதிராகத்தான் போர். இது தௌஹீத் அல்ல, இது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்பது உங்களுடைய எல்லா வணக்கங்களையும் வழிபாடுகளையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செலுத்த வேண்டும், தூதருக்கு கட்டுப்பட வேண்டும், தூதருக்கு இபாதத்து செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிக்க வைத்து ஒரு மனிதன் 2 ரக்காத்து தொழுதாலோ அப்பொழுதே இஸ்லாத்திலே இருந்து ஒரு மனிதன் வெளியேறி விடுவான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி ஒரு மனிதன் நேர்ச்சை செய்து குர்பான் கொடுத்தாலோ அவன் இஸ்லாத்தை விட்டு அப்பொழுதே வெளியேறி விடுவான். காரணம், வணக்கங்கள், இபாதத்துகள், வணக்கங்கள், சொர்க்கத்திற்குரிய நல்ல நல்ல அமல்கள், இவைகளை அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்கும் செலுத்தக்கூடாது என்பது இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலையாய கடமை. அந்த கடமையை புரிகிற விஷயத்தில் அந்த மக்கள் தவறிழைத்தார்கள். அல்லாஹ் அங்கே தூதரை அனுப்பினான். இதுதான் அந்த மக்களுடைய யதார்த்த நிலை. இதுதான் பத்ர் போர் நடக்கக்கூடிய அந்த களத்தில் இருக்கிற எதிரிகளுடைய நிலைப்பாடு, வணக்க வழிபாடு. இனி இரண்டாவது, இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா இந்த பத்ர் போரை ஒரு பிரகடனமாகவே சொல்கிறான், உங்களுக்கு போர் செய்ய நான் அனுமதி தந்து விட்டேன் என்று. இனி அந்த போர் காலத்தில் அல்லாஹு தஆலா எதிரிகளை பிடியுங்கள், பிடரைகளை பார்த்து பார்த்து வெட்டுங்கள், கைதிகளை பிடியுங்கள், அவருடைய விரல் நுனிகளை எல்லாம் தரித்து விடுங்கள், அவர்களை விடாதீர்கள், துரத்தி துரத்தி வெட்டுங்கள் என்றெல்லாம் இந்த பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். ஆயத்து உண்மைதான். இப்படிப்பட்ட ஆயத்துக்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தை விரும்பாத நிறைய சகோதரர்கள், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம், இஸ்லாம் மதத்தை பரப்புவதற்கு போர் செய்ய தூண்டுகிற மார்க்கம், இஸ்லாம் மனித நேயத்தை மதிக்க தெரியாத மார்க்கம், இஸ்லாம்
மனித நேயத்தோடு விளையாடுகிற மார்க்கம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இப்படி திருக்குர்ஆனில் இருக்கின்ற இது போன்ற வசனங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துவிட்டால் உங்களோடு நாங்கள் சமரசம் செய்ய தயார் என்று இந்த இந்தியாவில் இன்னும் உலகெங்கும் இஸ்லாத்தை விரும்பாத நிறைய சகோதரர்கள், இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்ற மார்க்கம், இஸ்லாம் பயங்கரவாதத்தை போதிக்கின்ற மார்க்கம், பாருங்கள் திருக்குர்ஆனில் இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் இடம்பெறுகிறது என்று சொல்லி பாமர மக்களிடத்திலே விஷமத்தனமான பிரச்சாரம் செய்வதையும் நாம் அறிவோம். அதற்கும் ஒரு சில விளக்கங்களை பத்ர் போருக்கு முன்னதாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக 23 வருட காலம் வாழ்ந்தார். மக்கா நகரில் 13 ஆண்டு காலம், மதீனா நகரில் 10 ஆண்டு காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர் செய்ய அனுமதி கொடுக்கப்படுகிற ஆண்டு மதீனாவுக்கு சென்று 2 வருட காலம் பொறுத்து இந்த பத்ர் போர் நடக்கிறது. அப்போ மக்காவில் 13 ஆண்டு காலம், மதீனாவில் 2 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலத்திற்கு பிறகு இறைவன் வசனத்தை இறக்கி உங்களுக்கு போர் செய்ய அனுமதி என்று சொல்லுகிறான். இந்த போர் செய்ய அனுமதியை அல்லாஹ் எந்த நேரத்தில், எப்பொழுது, எதற்காக, எந்த சூழ்நிலையில் அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை வரலாற்று பின்னணியோடு நீங்கள் பார்க்க வேண்டும். ஏதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறை தூதர் என்று பிரகடனப்படுத்தின ஆரம்பத்திலேயே அந்த கொள்கையை ஏற்காத மக்களிடத்தில் போர் செய்து கட்டாயமாக மதமாற்றம் உண்டு பண்ணி இஸ்லாத்தை பலவந்தமாக வாளை காண்பித்து மிரட்டி கத்தி முனையில் இந்த இஸ்லாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரப்பினார்கள் என்று வரலாற்றை படிக்காமல், யதார்த்தத்தை புரியாமல் இஸ்லாத்தின் மீது தப்புந்தவருமான பிரச்சாரத்தில் ஈடுபடுகிற அன்பர்களுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 ஆண்டு காலம் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார். எந்த பிரச்சாரம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்கிற பிரச்சாரம். தொடர்ந்து இந்த உரையில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இந்த கொள்கையை பின்பற்றிய சுமையா என்கிற ஒரு பெண்ணை மக்காவில் வைத்து ஒரு பெண் என்று கூட பாராமல் எல்லோரும் சேர்ந்து அன்றைக்கு இருக்கிற மக்கத்து மக்கள் ஈட்டியை எடுத்து அம்மாவினுடைய வயிற்றில் புகுத்தி படுகொலை செய்த சம்பவம் வரலாற்றில் நிதர்சனமானது, சத்தியமானது, உண்மையானது. இப்ப இந்த இறைத்தூதர் தான் சொன்ன கொள்கையை பின்பற்றிய ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் மக்காவில் நடந்திருக்கிறது. ஆகவே இந்த கொள்கை யாரெல்லாம் பின்பற்றினீர்களோ எல்லோரும் வாளை ஏந்தி அவர்களுக்கு எதிராக போர் செய்து வேண்டுமானால் வாளுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் உங்களை மாய்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் பிரகடனம் செய்தார்களா என்றால் இல்லை. தன்னுடைய மார்க்கத்தை தன்னை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண் மக்கத்து பெருவீதியில் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறாள் என்பதற்காக அல்லாஹ் தஆலா தூதருக்கு வசனத்தை இறக்கி இந்த கொடுமைக்கு எதிராக போர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினானா என்றால் இல்லை. அடுத்தது, ஒரே குடும்பத்தில் இருக்கிற அவருடைய கணவன் அம்மாருடைய தந்தை யாசிர் அதே மக்கத்து பெரு வீதியில் மீண்டும் ஒரு படுகொலைக்கு ஆளாக்கப்படுகிறார். 2 உயிர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மார்க்கத்தை, ஒரு கொள்கையை தன்னுடைய வாழ்வில் பின்பற்றினார்கள் என்பதற்காக வேண்டி 2 உயிர் மக்காவில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி கொடுக்கப்பட்டது என்றால் அது சுமையா, யாசிர். 2வது உயிர் படிக்கப்பட்டது தூதருடைய கண் எதிரே. அந்த தூதருடைய நடவடிக்கை என்ன? அந்த தூதர் இறைவனிடத்தில் என்ன பிரார்த்தனை செய்தார்? இறைவன் அப்பொழுதாவது அவருடைய பிட நரம்பை வெட்டுங்கள், அவர்களை கைதியாக பிடியுங்கள், அவருக்கு எதிராக போர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினானா? இல்லை. அதே குடும்பத்தை சார்ந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் வீதிகளில் தினசரி 10 வருட காலம் சொல்லனா துன்பத்தை அனுபவித்தாரே அல்லாஹ் தஆலா அப்பொழுதாவது இந்த வசனத்தை இறக்கி போர் செய்ய மக்களை தூண்டினானா என்றால் இல்லை. தன்னுடைய கொள்கையை காப்பாற்ற உலக வரலாற்றில் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. தன்னுடைய கொள்கையை காப்பாற்ற, தன்னுடைய மார்க்கத்தை காப்பாற்ற, தான் ஏற்றிருக்கின்ற இஸ்லாத்தை காப்பாற்ற மக்கள் எல்லாம் குடிபெயர்ந்து தொல்லை தாங்காமல், வேதனை தாங்காமல் அபிசீனியாவுக்கு பயணம் செய்த ஒரு கொடுமை இருக்கிறது. அந்த கொடுமைக்கு பிறகாவது அல்லாஹ் தஆலா போர் செய்ய தூண்டுகின்ற வசனத்தை இறக்கினானா அன்பர்களே? இல்லை. இனி இந்த தூதர் மக்காவில் கடுமையான எதிர்ப்பு, தன்னை கொலை செய்ய வருகிற அளவுக்கு மக்கள் துணிந்தார்கள் என்பதை புரிந்து இந்த தூதர் தாயிஃபுக்கு செல்கிறார்.
மக்கள் ஓட ஓட விரட்டி விரட்டி அடித்தார்கள் ஒரு இறை தூதரை. இறைவன் அப்பொழுதாவது மக்கள் அடித்துக் கொண்டால் கூட பரவாயில்லை, தன்னுடைய தூதரை ஓட ஓட அடித்தார்களே என்பதற்காக இறைவன் இந்த மனித சமூகத்திற்கு, தூதருக்கு வேதத்தின் மூலம் போர் செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அன்பர்களே, இல்லை, இந்த மக்களை வருடக்கணக்கில் அபு தாலிப் கணுவாயில் சமூக பகிஷ்காரம் செய்து பொருளாதார தடை விதித்து உணவு கொடுக்காமல் சித்திரவதை செய்தார்களே, அப்பொழுதாவது பொறுத்தது போதும், நீங்கள் பொங்கி எழுங்கள், உங்களுக்கு போர் செய்ய அனுமதி என்று அல்லாஹு தஆலா வசனங்களை இறக்கினான். நண்பர்களே, இல்லை, இறுதியாக எல்லோரும் மதீனாவுக்கு குடிபெயர்ந்தார்கள். சொந்த ஊரை விட்டுவிட்டு எல்லா பொருளாதாரத்தையும் பாவிகளுடைய கையில் கொடுத்து, உங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது, போறவர்கள் வேண்டுமானால் போய்கொள்ளுங்கள் என்று பிரகடனம் செய்தார்கள். எல்லோரும் சம்பாதித்த சொத்துக்கள், வீடு, சொந்த மண்ணு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களே, அப்பொழுதாவது அல்லாஹு தஆலா மதீனாவிலே இருந்து படைகளை திரட்டி மீண்டும் மக்காவுக்கு வந்து போர் செய்ய வேண்டும், நீங்கள் போர் உங்களுக்கு அனுமதி என்று அல்லாஹு தஆலா எங்காவது வசனங்களை இறக்கினான். அன்பார்ந்த சகோதரர்களே, அபிசீனியாவுக்கு சென்ற மக்களை இங்கிருந்து புறப்பட்டு போய் குழப்பங்கள் செய்து அங்கேயும் நிம்மதியாக வாழ விடாத அளவுக்கு விஷமத்தனத்தில் ஈடுபட்டார்களே, அப்பொழுது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினானா, அவர்களை பார்த்த இடங்களில் எல்லாம் வெட்டுங்கள் என்று. அப்பொழுதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கவில்லை. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அப்பொழுதெல்லாம் அந்த மக்களுடைய எண்ணத்தை, அந்த மக்கள் எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் என்பதை, அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட கொடூர மனம் படைத்தவர்கள் என்பதை அல்லாஹ் 2வது அத்தியாயம் 217வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும் ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும் இன் இஸ்ததாஊ. தோழர்களே, நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மக்காவில் வாழ்கிறார்களே இவர்கள் வலிமை இருந்தால், தேவை ஏற்பட்டால் மார்க்கத்திலே இருந்து உங்களை திருப்பி அனுப்பும் வரை உங்களிடத்தில் அவர்கள் போர் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹ் பட்டவர்த்தனமாக சொல்கிறான் அவருடைய மனோநிலையை. பட்டவர்த்தனமாக அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காட்டுகிறான் அவருடைய மனோநிலையை. அவர்கள் தேவை ஏற்பட்டால் போர் செய்து இஸ்லாத்திலே இருந்து உங்களை திரும்ப எடுக்க அவர்கள் எல்லா முஸ்லிம்களும் அவர்கள் எடுக்க தயார் என்று அல்லாஹ் அவர்களை குறித்து சொல்கிறான். இனி இவ்வளவு கொடுமைகள் 1 வருடம் அல்ல, 5 வருடம் அல்ல, 10 வருடம், 13 வருடம், 15 வருடம் தொடர்ந்து இந்த பாவிகள் தொல்லைகள் சொல்லனா துன்பங்களை கொடுத்தார்கள். அப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு எதை சொல்லி போதித்தார்கள்? பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கிறான். இவைகளெல்லாம் முற்சென்ற சமூகத்திற்கு ஏற்பட்ட சோதனைகள் தான். சோதனைகளை தாங்குங்கள், உறுதியான ஈமானோடு இருங்கள், முழு பொறுப்பையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைங்கள், இறைவன் அவர்களை பார்த்துக் கொள்வான். 15 வருட காலம் ஒரு இறை தூதர் போதித்தார். இவரா மனித நேயத்திற்கு எதிரானவர்? இவரா மனித நேயத்தை மதிக்க தெரியாதவர்? இவரா வாள் முனையின் மூலம் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்ப துடிக்குகிறவர்? இவரா? அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அவகாசங்களை அல்லாஹு தஆலா வழங்கினான் என்பதை 86வது அத்தியாயம் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். நபியே, அவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து அவகாசம் அளித்துக் கொண்டே இருங்கள். எப்படிப்பட்ட அவகாசம்? அவர்களுக்கு மென்மேலும் நீங்கள் அவகாசம் கொடுத்துக் கொண்டே இருங்கள். ஃபமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. நிராகரிப்பாளர்களுக்கு அவகாசம் அளியுங்கள், மென்மேலும் அவர்களுக்கு நீங்கள் அவகாசம் அளியுங்கள். இதுதான் 15 வருட காலம் அல்லாஹ்வுடைய போதனை, அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய டைரக்ஷன், தூதருக்கு அல்லாஹ்வுடைய அறிவிப்பு. இதுதான் 15 ஆண்டு காலம். அன்பார்ந்த சகோதரர்களே, மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவுக்கு சென்று மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மக்காவில் இருக்கிறவர்கள் மதீனாவுக்கு தான் சென்று போனார்களே, நம்முடைய ஊரில் எந்த தொல்லையும் இல்லையே என்று வெறுமனே இருந்தார்களா என்றால், இங்கிருந்து கொண்டு மக்காவில் இருந்து கொண்டு மதீனாவில் இருக்கிற அவுஸ் கஸ்ரஜ் என்கிற அன்சாரி தோழர்களுடைய கோத்திரத்துடைய தலைவர்களுக்கு இங்கிருந்து மிரட்டல் கடிதம். அவர்களுக்கு நீங்கள் தான் தஞ்சம் கொடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அடைக்கலத்தை பின்வாங்காவிட்டால் நாங்கள் உங்களை எதிர்த்து போர் செய்வோம். குறைஷிகள் நாங்கள் மட்டுமல்ல, யூதர்களிலே எத்தனை பிரிவுகள் இருக்கிறார்களோ எல்லோரையும் எங்களுக்கு பக்கபலமாக ஏற்படுத்திக் கொண்டு நாங்கள் உங்களை அழிக்காமல் விட மாட்டோம் என்று மிரட்டல் இன்னொரு புறம். இந்த நிலையில் தான் மதீனாவினுடைய யதார்த்த சூழ்நிலை இருந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தகவல் வருகிறது.
அபிசீனியாவில் இருந்து, சிரியாவில இருந்து அபு சுபியான் மிகப்பெரிய ஒரு வியாபார பொருளாதாரத்தோடு, வியாபார பொருளோடு அபு சுபியானுடைய படை வந்து கொண்டிருக்கிறது. மிகுந்த பொருள் செலவோடு ஒட்டுமொத்த மக்கத்து குறைசிகளுடைய பொருளாதாரமும் அந்த அபு சுபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தில் தான் இருக்கிறது. ஒரு வருட காலத்தினுடைய வியாபார பொருள், ஒட்டுமொத்த குறைசி மக்களுடைய வியாபார பொருள். அபு சுபியானுடைய வியாபார பொருள் வந்த பிறகுதான் பண்டமாற்று முறையில் வியாபாரம் செய்து ஒரு வருடத்திற்குண்டான லாபத்தை பெற்றுக்கொண்டு இருந்து உண்பார்கள். இது அங்க இருக்கிற வியாபார நெறிமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் வருகிறது, சிரியாவில இருந்து அபு சுபியான் வெறும் 40 நபர்களோடு ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களில் மக்காவுக்கு வியாபார பொருளோடு வந்து கொண்டிருக்கிறார் என்கிற தகவல். அன்சாரி தோழர்கள், முஹாஜிர்கள் எல்லோரோடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய படையை நாம் எப்படியாவது வழிமறிக்க வேண்டும் என்கிறார். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை உங்களுடைய கவனத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். பத்ர் போரை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருந்து கிளம்பும் பொழுது போர் செய்கிற நோக்கத்தோடு கிளம்பவில்லை. ஆகவேதான் வருகிறவர்கள் வாருங்கள் என்கிற ஒரு அறிவிப்பை மதீனாவிலே செய்திருந்தார். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய படையை குறுக்கிட்டு வியாபார பொருளை தடுத்து நிறுத்தி அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையகப்படுத்தத்தானே செல்கிறார் என்பதற்காக மதீனாவில் பாதி பேர் தங்கியிருந்தார்கள். இதை செய்யத்தானே போகிறோம் என்று ஆயுதம் இல்லை, வாகனம் இல்லை, வெறும் 313 சஹாபாக்களை மட்டும் அழைத்துக் கொண்டு அந்த பயண கூட்டத்தை எதிர்கொள்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார். அபூ சுஃபியான், மக்காவிலே இருந்து மக்கள் துரத்தி அடிக்கப்பட்ட மக்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். நாம் அந்த வழியாகத்தான் மக்காவுக்கு செல்ல வேண்டும். ஆகவே நம்முடைய பயணத்தை திட்டமிட்டு மிக ஜாக்கிரதையாக அமைக்க வேண்டும் என அபூ சுஃபியானும் திட்டங்கள் பல தீட்டி அவரும் மிக ஜாக்கிரதையாக பயணத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அபூ சுஃபியான் வழியில் வருகிற ஒரு வயோதிகரை பார்த்து இந்த இடத்தில் யாராவது நடமாடினார்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், அப்படி ஒன்று பெரிதாக யாரும் இல்லை, ஆனால் 2 மனிதர்கள் இந்த கிணற்றுக்கு அருகில் வந்து ஒட்டகத்திற்கு தண்ணீர் அருந்த கொடுத்து அவர்களும் தண்ணீர் எடுத்து சென்றார்கள் என்ற ஒரு தகவலை கொடுக்கிறார்கள். அபூ சுஃபியான் நேரடியாக அந்த கிணற்றுக்கு அருகிலே போய் பார்க்கிறார். ஒட்டகத்துடைய சாணம் கிடக்கிறது. அந்த சாணத்தை உடைத்து பார்த்தால் பெரிய பெரிய பேரிச்சம்பள கொட்டை. இது நிச்சயம் மதீனாவினுடைய பேரிச்சம்பளம் தான். ஆகவே மதீனா மக்கள் நம்மை உளவு பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து உடனடியாக தன்னோடு இருக்கிற 40 நபரில் ஒரு நபரை தேர்வு செய்து மக்காவுக்கு குறைசிகளுக்கு உடனடியாக தகவல் அனுப்புகிறார், உங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க படை திரட்டு வாருங்கள் என்று. இதற்கிடையில் அபூ சுஃபியான் வழக்கமாக செல்கிற பாதையை தாண்டி வேறு பாதை வழியாக செல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ அவரை பிடிக்க முடியவில்லை. மாற்று பாதையோடு மக்காவுக்கு செல்வதற்கு முன்னதாக மக்காவில் கிடைத்த செய்தி, நம்முடைய வணிக பொருளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருக்கிற தோழர்களும் வழிமறித்து விட்டார்கள் என்கிற செய்தி அவர்களுக்கு ஆரம்ப செய்தியாக கிடைத்தது. உடனே எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்தினார்கள். உண்பதற்கு உணவில்லாமல், உடுப்பதற்கு உடை இல்லாமல் இங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய வீரமா? நிச்சயம் நாம் அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி அபூஜஹலுடைய தலைமையில் 1300 நபர்கள் ஒன்று கூடுகிறார்கள். எல்லோரும் கட்டாயம் உங்களுடைய செல்வங்களில் இருந்து இந்த தாக்குதல் நடத்த உபகாரம் செய்ய வேண்டும் என்று படைகளை திரட்டி கொண்டிருக்கிறான் அபூஜஹல். எந்த அளவுக்கு என்றால், யாராவது வர முடியாவிட்டால் உங்களுக்கு பகரமாக ஒவ்வொரு நபர்களை நீங்கள் தந்தே ஆக வேண்டும் என்கிறான். அபூ லஹப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தி ஆளாக்கியவர், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது மண்ணை வாரி வீசியவர். அவர் என்னால் வர முடியாது, 4000 திரகம் எனக்கு இவர் கடன் தர வேண்டும், கடனை தள்ளுபடி செய்கிறேன், இவரை அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தாரும் கட்டாயம் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் பாதுகாக்க வந்தாக வேண்டும் என படை திரட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொருளாதாரத்தை எதிர்கொள்ள ஏன் தயாரானார்கள் என்றால், நம்முடைய பொருளாதாரம் மக்காவில இருந்து துரத்தும் பொழுது நாம் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் மக்காவில் தான் விட்டு வந்தோம். அந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்துதான் இவர்கள் வியாபாரத்திற்கே கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். நம்முடைய பொருளாதாரத்தை வழிமறிப்பதில் தவறில்லை என்பதை உணர்ந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய படை எதிர்கொள்ள போனார். அவர் மாற்று பாதையோடு மக்காவை சந்திக்கிற நேரத்தில் உடனடியாக மீண்டும் ஒரு தகவல் கொடுக்கிறார், நான் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டேன், படைகளை திரட்டி வர வேண்டாம் என்று அபூ சுஃபியான் தடுக்கிறார்.
இந்த நேரத்தில் அபூஜஹில் அல்ல, திரட்டியது திரண்டதுதான். நாம் பத்ருக்கு செல்லுவோம், 3 நாள் அங்கே தங்குவோம், அடிமை பெண்களை பாடச் சொல்லுவோம், ஒட்டகங்களை அறுப்போம், மதுபானங்களை அருந்துவோம், 3 நாள் அங்கே தங்கி நாம் எதற்கும் தயாரானவர்கள் என்பதை அரபு தீபகற்பத்தில் இருக்கிற முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திமிராக பேசி எல்லோரையும் கண்டிப்பாக கட்டாயமாக எல்லோரையும் கிளப்புகிறான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், வியாபார பொருள் தான் வந்தது, வியாபார பொருளை பாதுகாக்கத்தானே படை திரட்டினாய், அபூ சுஃபியான் நல்லபடியாக வந்து சேர்ந்ததாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது, பிறகு எதற்கு என்று சொல்லி 1300 பேர் இருந்த அந்த படையில் 300 பேர் திரும்ப வந்து விட்டார்கள். 1000 பேரோடு வீரவசனங்கள் பேசி பத்ருக்கு சென்று விட்டான். திரும்புகிற வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது, அபூ சுஃபியான் பத்திரமாக போய் சேர்ந்து விட்டார், நாமும் திரும்பி விடுவோம் என்று. அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை எதிர்த்து பத்ர் என்கிற இடத்தை நோக்கி பெரிய படை பட்டாளத்தோடு அபூஜஹில் கிளம்பி விட்டான் என்கிற செய்தி கிடைக்கிறது. மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹ் கிளம்பி விட்டார். அபூ சுஃபியானை கைப்பற்ற, அபூ சுஃபியானுடைய பொருளாதாரத்தை வழிமறிப்பதற்காக அபூ சுஃபியான் தப்பித்து மக்காவுக்கு சென்று விடுகிறார். திரும்ப மதீனா செல்வதற்குள் பத்ர் போர் என்கிற இடத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் பெரிய அளவில் படை திரட்டி முஸ்லிம்களை பயமுறுத்த, வேறறுக்க, போர் தொடுக்க வந்தமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்பொழுது அல்லாஹ் தஆலா அனுமதி வழங்குகிறான். பாருங்கள், இஸ்லாம் அல்லாஹ்வுடைய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் அல்லாஹ்வுடைய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் யார், என்ன குற்றம் செய்தார்கள், யாருடைய உரிமையாவது இந்த மக்கள் பறித்தார்களா, யாரையாவது இந்த மக்கள் மானபங்கப்படுத்தினார்களா, இந்த மக்கள் உள்நாட்டிலே ஏதாவது புரட்சி செய்தார்களா, இந்த மக்கள் யாருடைய சொத்துக்களையாவது சூறையாடினார்களா, இந்த மக்கள் தந்த கொள்கை ஏற்றி ஆக வேண்டும் என்று யாரையாவது நிர்பந்தப்படுத்தி உயிர் சேதத்தை உண்டாக்கினார்களா, யாருடைய உடம்பில் இருந்தாவது ரத்தம் சிந்திய மக்களா இந்த மக்கள்? ஒன்றும் அல்ல. ஆனால் 450 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மதீனாவை நோக்கி சற்றேறக்குறைய 300 கிலோமீட்டர் தொடர்ந்து விட்டான் அபூஜஹில் படை பட்டாளத்தோடு. இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு அனுமதி கொடுக்கிறான். 22வது அத்தியாயத்தின் 39வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், உதின லில்லதீன யுகாத்தலூன ஃபி அன்னஹும் ஸுலிமு, நீங்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரே காரணத்தினால், நீங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் இப்பொழுது உங்களுக்கு அவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி தருகிறான். வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர், நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். போர் செய்ய அனுமதி. 15 வருட காலத்திற்கு பிறகு மூர்க்கத்தனமாக தூதரையும் தூதரை பின்பற்றிய மக்களையும் தாக்குவதற்காக படை பட்டாளத்தோடு பத்ர் என்கிற இடம் வரை நெருங்கி விட்டால் ஊருக்குள் புகுந்து அடிக்கிற ஒரு நிலை வருகிற பொழுது, ஒரு நாட்டினுடைய ஒரு அரசர், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுவது அவருடைய கடமை. அவருடைய கொள்கை ஏற்ற மக்களையாவது குறைந்தபட்சம் காப்பாற்றுவது அவருடைய கடமை. அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான், உங்களுக்கு இதோ அனுமதி, எதிர்த்து போர் செய்யுங்கள். காரணம், எப்படிப்பட்ட அநீதி நீங்கள் இழைக்கப்பட்டீர்கள் என்றால், அல்லதீன உஹரிஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா அய்யகூலு ரப்புனல்லாஹ், நீங்கள் எதற்காக வேண்டி ஊரை விட்டு துரத்தப்பட்டீர்கள் என்றால், எதற்காக வேண்டி வீடு விட்டு நீங்கள் துரத்தப்பட்டீர்கள் என்றால் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நீங்கள் சொன்னதை தவிர நீங்கள் எந்த குற்றம் செய்யாத மக்கள் என்று அல்லாஹ் அவர்களுடைய நன்னடத்தையை, அவர்களுடைய பொறுமையை அல்லாஹ் தஆலா பார்த்து போர் செய்ய உங்களுக்கு அனுமதி என்கிறான். 8வது அத்தியாயம் 8வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு போர் செய்ய அனுமதி கொடுப்பதோடு அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிற ஒரு வாசகம் கூட உண்டு. அல்லாஹ் எதை விரும்புகிறான் தெரியுமா? இனி உங்களிடத்தில் இதுவரை பொறுமை, இதுவரை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், அல்லாஹ்விடத்தில் எல்லாம் நீங்கள் ஒப்படைத்தீர்கள், எல்லாம் உண்மைதான். ஆனால் அல்லாஹ் இனி உங்களிடத்தில் விரும்புவதெல்லாம் சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லியுஹிக்கல் ஹக்க வ யுபித்துல் பாத்தில வலவ் கரிஹல் முஜ்ரிமூன். அல்லாஹ் குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் சத்தியத்தை நிலைநாட்டவும் அசத்தியத்தை வேறறுக்கவுமே அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு அனுமதி கொடுத்தான். அங்கிருந்து புறப்படுகிறான் அபூஜஹில்.
புறப்படுகிற அவனுடைய ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 41வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ வல தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, நன்மையும் தீமையும் நிச்சயமாக சமமாக மாட்டாது. அவன் அநியாயக்காரன், அவன் மக்களுக்கு காண்பிக்கவே அவன் போர் செய்ய இதோ அவன் புறப்பட்டு வந்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா தூதருக்கு வஹி மூலம் அல்லாஹ் அறிவித்தும் கொடுக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிலையில் இப்படி பத்ர் போருக்கு அவர்கள் பத்ர் என்கிற இடத்திற்கு வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய வியாபார பொருளை வழிமறிப்பதற்காக வேண்டி வந்தார்கள். திடீரென அல்லாஹ் தஆலா போர் செய்ய அனுமதி கொடுத்து விட்டான். போர் ஆயுதம் இல்லை. பாதி பேர் மதீனாவிலே இருக்கிறார்கள். இருக்கிற மனிதர்கள் 300, 313, 317 எல்லாம் ஹதீஸ்களிலே இடம்பெறுகிறது. அவர்களை அமர வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஆலோசனை செய்கிறார். என்ன செய்யலாம் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்? மக்கள் முஹாஜிர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வந்ததுதான். அவர்கள் இவ்வளவு தூரம் 300 கிலோமீட்டர் அவர்கள் தொலைவு தூரத்தில் வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் போர் செய்வோம். முஹாஜிர்கள் எல்லாம் ஒருமித்த கருத்து. அன்சாரிகள் 240 பேர்கள் இருந்தார்கள். முஹாஜிர்கள் வெறும் 660 அல்லது 65 நபர்கள் தான் முஹாஜிர்கள் இருந்தார்கள். ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டால் அன்சாரிகளுக்கு அதிகமான பாதிப்பு. அன்சாரிகள் போர் செய்து பழக்கம் இல்லாதவர்கள், அன்சாரிகள் சாந்தமானவர்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை அழைத்து அந்த மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு மசூரா செய்கிறார்கள். என்ன மசூரா? என்ன செய்யலாம்? அடுத்த கட்டமாக நம்முடைய இலக்கு என்ன? அடுத்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம இடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? இப்படிப்பட்ட ஆலோசனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த நபி தோழர்களில் மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மிக்தாத் இப்னு அம்ர் அன்சாரி தோழர்களில் உள்ள ஒருவர். சாத் இப்னு முஆதா இன்னொரு அன்சாரி தோழர் குழுவுடைய ஒரு தலைவர். இரண்டு பேரும் எழுந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அருமையான ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களை பார்த்துதான் உங்களுடைய முழுக்க உங்களுடைய ஆலோசனையுடைய கவனம் திசை திரும்புகிறது. நாங்கள் சொர்க்கத்திற்காக வேண்டி உங்களை பின்பற்றிய மக்கள். எங்களிடமிருந்து எதை வேண்டுமானாலும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய குதிரையை கடலில் செலுத்துங்கள் என்றாலும் செலுத்த தயாரானவர்கள் நாங்கள். ஏன், எதற்கு என்றெல்லாம் கேட்க மாட்டோம். சொர்க்கம் உண்டு என்று எங்களுக்கு நீங்கள் வாக்களித்து அழைத்தீர்கள். உங்களுக்கு பின்னால் நாங்கள் வந்தோம். எங்களை நீங்கள் பலகீனப்படுத்தாதீர்கள். நீங்கள் தாராளமாக அல்லாஹ்வுடைய வஹீக்கேற்ப என்ன நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ அதை எங்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தாராளமாக உங்களை பின்தொடர்வோம். மேலும் அந்த மக்கள்